அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசி அல்லது நீங்க மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னாக தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல இந்த பதிவை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம், தலை. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த மேஷத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அதிகமா இருக்கும். அதுல முகத்தில் அடிச்சார்கள் கூட சொல்லிடுவாங்க, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அதனாலேயே சில நேரத்துங்களில் இவங்களுக்கு எதிர்ப்புகளும் இருந்துகிட்டே இருக்கும். கோபம் இருந்தாலேயும் நல்ல குணம் இருக்கும். எல்லார்கிட்டையும் கோபத்தை காட்ட மாட்டாங்க, தனக்கு நெருக்கமானவர்கிட்ட தான் கோபத்தை காட்டுவாங்க. அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல், அன்பு, பாசம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அது இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னாக்க அது ஒரு கேள்விக்குறிதான். அதாவது எதிர்ப்பாளினர்கிட்ட பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்ப்பாங்க, பொசசிவா நேசிப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து நேசிப்பு இருக்கிறது இல்லை. அதாவது இவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அன்பு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து அன்பு பாசம் இருக்காது. அதாவது அஸ் ஏ ஹஸ்பண்ட், அஸ் ஏ ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிதான் அந்த வாழ்க்கை துணைவர் இவரை ட்ரீட் பண்ணுவாரு. அதனாலேயே ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட ஆயிடும். ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது, பொருத்தமெல்லாம் இருக்குன்னா எந்த பிரச்சனை இல்லாம லைஃப் போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில இவங்க செட் ஆகிறது இல்லை. அதனால தனி குடித்தனம் போயிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த உறவுகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் தோஷங்கள் இருக்கு, கலசர தோஷம் இருக்கு, அல்லது தார தோஷம் இருக்கு, இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆனா வாழ்க்கை துணைவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. நான் சொல்றது விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம். அப்படிப்பட்ட பொருத்தங்கள் சரியில்லாம கல்யாணம் பண்றவங்களுக்கு காதல் கல்யாணம் ஆயிடுது. அதன் பிறகு பிரிவுகளை சந்திக்கிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் இழந்துடுறாங்க. சில பேர் வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது முதல் பகுதி வாழ்க்கையில ஓரளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. ஆனா பிற்பகுதி வாழ்க்கையில இவங்களுக்கு சில பாதிப்புகளை அடைகிறாங்க. அதாவது பெரிதாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு அமைவதில்லை. இவர்களுக்கு அந்த திறமை இருக்கும், ஆசைகள் இருக்கும், பாசங்கள் இருக்கும், தைரிய வீரியங்கள் கொண்டவர்கள் தான். ஆனாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த எதிர்பாலினரால் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையோட பிற்பகுதியில பெரிதாக கிடைப்பதில்லை 40 வயசுக்கு மேல. அதே போல அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணமே கூட லேட் ஆகும். காதலிச்சா கூட காதல்ல ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுது. கல்யாணம் ஆன பின்னாடியுமே கூட பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த அன்பு அல்லது ஒரு அஃபெக்ஷன் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில தனிமையை ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கும். ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருப்பாங்க, தனித்தனியா தூங்குவாங்க. பெருசா தாம்பத்தியம் என்பது இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையாவே இருக்கும். ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்க்கிறாங்கன்னாக்க அது கிடைக்கிறது இல்லை. எதுவுமே அதை யோசிக்கிறதே இல்லை அப்படின்னாக்க அது கிடைக்கும். அதே போல இவங்களுமே காதல் வயப்படக்கூடியவர்கள் தான். ஆனா காதல்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஒரு சிலர் சக்சஸும் ஆயிடுது. அவங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கு, இவங்க சந்திக்கக்கூடிய நபரும் கலசர தோஷமா இருக்குன்னா விதி சேர்த்து வச்சிரும். அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கும் விதி. சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த விதி வேடிக்கை பார்க்கும். அதாவது காதல் சக்சஸ் ஆயிடுதுன்னாக்க நமக்கு ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, கலசர தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதிர்ப்பாளினர் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்குங்காட்டின்னா அவருக்கும் சக்சஸ் ஆகுது. நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல கொடுப்பனை இருந்தா நம்மளை தேடி நல்லதே வரும். நம்ம ஜாதகத்துல கொடுப்பனை சரியில்லை அப்படின்னா நமக்கு வரக்கூடியதும் அந்த மாதிரிதான் இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு வாழ்றோம் அப்படின்னாலையும் அது சில கடினமான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தும். இது நம்மளுடைய கர்மா. அதாவது இந்த மேஷத்துல பிறந்தவங்க பொதுவாகவே ஒரு உயர்வான கனவுகளை வைத்திருப்பாங்க. கலைகளை நேசிக்கக்கூடியவர்கள், நல்ல அழகு, திறமைசாலிகள், கோபம் டென்ஷன் இருந்தாலும் புத்திசாலிகள், மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், தலைமை பண்புடையவர்கள், தலைமை பதவிகளாக இவங்க கண்டிப்பாக போவாங்க. அதாவது வீடு சொத்து எல்லாமே தன்னுடைய சொந்த உழைப்பால சம்பாதிப்பாங்க. பெற்றோர்களுடைய உழைப்பு கிடைக்குதுன்னா கூட தன்னுடைய சொந்த உழைப்பால இவங்க சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய
புதன் பகவான் தான் மேஷ லக்னமாக இருந்தாக அவயோகி. இவங்களுடைய கம்யூனிகேஷனாலதான் பாதிக்கப்படுவாங்க. பாத்தீங்கன்னா நண்பர்களால பாதிக்கப்படுவாங்க. நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் இவங்களை சுத்தி இருக்க மாட்டாங்க, அல்லது இவங்க பேசுறத மற்றவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனாலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகள்கிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல கடனோ அல்லது உடல்நலத்துல தொந்தரவுகளோ இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை போனா உடல்நல தொந்தரவு இப்படி மாறி மாறி இருக்கும். அது கொஞ்சம் கடன் இருக்கிறது கூட நல்லது, உடம்பு பாதிக்காம இருக்கும். சகோதர வழி ஒற்றுமை பெருசா இருக்கிறதுல சகோதரர்களாலையும் பிரச்சனைகள் தான். தாயார் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க, தாயை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல இந்த தாய்க்கும் இவர் தான் ஸ்பெஷல் குழந்தையாக இருக்கும். எத்தனை குழந்தை இருந்தாலும் மேஷத்துல பிறந்தவங்க மேல ஒரு தனி அக்கறையை செலுத்துவாங்க. இவருடைய தாயாரை பொறுத்தவரையிலும் தந்தையுடன் சற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் தந்தையாலும் நன்மைகள் உண்டு. அதே போல சொத்து சுகம் எல்லாம் பூர்வீக சொத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு மேஷத்துல பிறந்தவங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை இவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துல பெட்டரா இருக்கும்னாக்க, இதுல கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி சொல்லல. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க அரசு பணிக்கெல்லாம் கூட போயிடுறாங்க, அரசு பணி வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் தான். அதே போல பணம் காசு எல்லாமே இருக்கும், காதல் கூட வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனாலும் காதல்ல ஒண்ணு சக்சஸ் ஆனாலையும் சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் இல்லைன்னா வாழ்க்கை நீட்டா போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம்ன்றதுனால லைஃப்ல அத்தனை சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு, கிடைக்கும். ஆனா எமோஷனல்னால குடும்ப வாழ்க்கையில சதா கொஞ்சம் கருத்து வேறுபாடு சச்சரவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால சரியான பொருத்தம் மட்டும் அமைஞ்சாக்க இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை முதல் பகுதியிலையும் சிறப்பா இருக்கு, பிற்பகுதியிலுமே சிறப்பா தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். இப்போ தசாபுக்தி அடிப்படையில் எடுத்துக்கிட்டாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை ஏறத்தாழ 7 வயசுல இருந்தே சின்ன வயசுலயே சுக்கிர தசை வரும். 20 வருஷம் சுக்கிர தசை, 27 வயது வரலும் சுக்கிர தசை இருக்குன்னு ஒரு தோராயமான கணக்கா வச்சுக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு சின்ன வயசுலயே இவருடைய பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் கொஞ்சம் சில கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அதே போல இவருக்குமே உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் இருக்கும். ஆனா ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க, ஞானம் இருக்கும், ஆன்மீக தேடல்கள் இருக்கும். சின்ன வயசுலயே அன்பை எதிர்பார்ப்பாங்க, பாசத்தை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே காதல் வயப்படுவாங்க. இந்த 18-19 வயசுலயே காதல் வயப்படுவாங்க. சில பேருக்குலாம் காதல் சக்சஸ் ஆகி உடனே கூட கல்யாணம் ஆயிடும். அது 2 வருஷத்திலேயே பாதிப்பை அவங்களுக்கு கொடுக்குது. சில பேருக்குலாம் காதல் சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வரன் தேடி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காலதாமதமாகும், கொஞ்சம் லேட் மேரேஜா ஆகுது இவங்களுக்கு. மேலும் சூரிய தசை ஒரு 6 வருஷம், 27 வயதுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடும். சில பேருக்கெல்லாம் மேக்சிமம் பெண்களாக இருந்தா மேரேஜ் ஆயிடுது, ஆண்களாக இருந்தாக கொஞ்சம் தாமதமாகுது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னாக்க, சப்போஸ் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா 27 வயதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னாக்க இந்த 33 வயது வரையிலும் கடுமையான போராட்டங்களை சந்திச்சுப்பாங்க. சூரிய தசை காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு நிலை சரியா இருக்காது, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அல்லது கருத்து வேறுபாடோடையே வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இந்த சூரிய தசை காலகட்டத்தில் இவங்களுக்கு பெரிதாக தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதே போல திருப்பம் பாத்தீங்கன்னாக்க 33 to ஒரு 10 வருஷம் 43 வயது வரை சந்திர தசை, வளர்பிறை சந்திரனாக இருக்குன்னு பட்சத்துல இந்த சந்திர தசை காலகட்டத்துல வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குற அமைப்புகள் ஏற்படும். நல்ல வேலைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் தோஷங்கள்லாம் இல்லை இவங்க ஜாதகத்துலன்னா, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாவே இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கிறாங்க, ஓரளவுக்கு தாம்பத்தியமும் கிடைக்குது. அதே போல இவர்களுக்கு பொறுத்தவரை மீண்டும் செவ்வாய் திசையில பாதிக்கப்படுறாங்க. 43 வயசுல இருந்து ஒரு 7 வருஷம் 50 வயசு வரல செவ்வாய் திசை. இந்த காலகட்டமும் திரும்பவும் உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, கருத்து வேறுபாடுகள் போன்றவை இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. இவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க வாழ்க்கை துணை விட்டு, ஆனா பெருசா அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். அதாவது இவங்களுடைய தாம்பத்திய சுகம் என்பது இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் இருக்கும், பட் அப் அண்ட் டவுன்ஸாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதியிலேயே ஏதாவது 27 வயதுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிடும், காதல் கல்யாணமா ஆகுது, அல்லது அரேஞ்ச்டு மேரேஜ்னா கூட சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுதுன்னாக்க அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. முதல் பகுதியில எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை சுக்கிர தசையாவே இருக்கும். இடத்தால பாத்தீங்கன்னாக்க 20 வருஷம்.
சூரிய தசை வந்து 20 to 26 வயதுக்குள்ள இருக்கும். இந்த 26 வயதுக்குள்ள கல்யாணம் ஆயிடும். பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு தோஷங்கள் இருக்குன்னா அது லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல கல்யாணம் ஆகாம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். 26 to 36 வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை. இந்த சந்திர தசை காலகட்டத்துல கல்யாணம் ஆயிடுது மேக்சிமம். அதாவது 26 to 36 இந்த டியூரேஷன்ல மேக்சிமம் கல்யாணம் ஆயிடும். பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. இந்த 36 வயசுக்கு மேல செவ்வாய் திசையில இருந்துதான் இவங்களுக்குமே கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சச்சரவுகளோடு இருக்கிறது அல்லது பிரிந்து இருக்கிறது, சரியான தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிற்பகுதியில தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க சூரிய தசையில தான் இவங்க பிறக்கிறாங்க 6 வருஷம். அதே போல சந்திர தசை ஒரு 10 வருஷம் 16 வருஷம் வரலும் குழந்தை பருவமா தான் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை வந்து ஒரு 7 வருஷம் 23 வயது வரலும், அதாவது 23 to 18 41 வயது வரலும் ராகு தசை இருக்கும். இந்த ராகு தசை காலகட்டத்திலையும் இவங்களுக்கு கொஞ்சம் திருமணம் ஆகிறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். அரேஞ்ச் மேரேஜையும் பொருத்தமா கரெக்டா பண்ணிட்டாங்கனாக இவங்களுக்கு தோஷங்கள்லாம் இல்லைனாக ஒரு நல்ல வரனே அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை கிடைக்கிறது, முன்னேற்றங்கள் ஏற்படுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. தாம்பத்திய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. இப்போ கலசர தோஷமும் தார தோஷமும் இருக்குன்னாக்க இவர்களுக்கு இந்த நேரத்துல வேற ஒருத்தரோட தொடர்பு, ரிலேஷன்ஷிப் போன்றவை ஏற்படுறது அல்லது பிரிந்து 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்றது போன்றவையெல்லாம் அந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த ராகுதிச காலகட்டத்துல ஏற்படுகிறது. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு உறவு நிலையில வந்து ஏதோ ஒரு வகையில வேற தொடர்பாளியோ அல்லது வாழ்க்கை துணையோடையே இருக்கிறாங்கன்னாலையும் தாம்பத்திய சுகத்தை அடைஞ்சிடுறாங்க. இப்போ அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க இந்த 36 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் அவங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த ராகு திசை காலகட்டத்துல இவங்களுமே பாதிக்கப்படுறாங்க. கணவன் மனைவி உறவு நிலை பிரிஞ்சிடுறது, அந்த நேரத்துல வந்து வேற ஒரு தொடர்பு ஏற்படுறது, அதனால குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் வர்றது அல்லது டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றது போன்றவையெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல தான் சொல்றேன். இது ஒரு பொது பலனா சொல்றேன். ஜாதகத்துல அந்த கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36 வயதுக்கு மேல வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படுகிறது. இப்போ பொதுவா வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும், அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றத வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சனி இருக்குன்னாக அவர்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க, தொழில் காரணமாக கூட பிரிந்து இருப்பாங்க, தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உடல்நலத்திலேயும் அடிக்கடி தொல்லைகள், நோய்கள், மூட்டு வலி, பாத வலி, இந்த மாதிரியான வலிகள் அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கும். அதே போல சரியா தாம்பத்தியமும் இல்லாம தான் இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல மீனம், இந்த மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்குன்னு வச்சீங்களா, அவர்களுக்குமே தாம்பத்திய சுகம் இல்லாம தனித்து இருக்கிறது, உடல்நல தொந்தரவுகளோடு இருக்கிறது அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது போன்றவை இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னாலையும் திருமண உறவிலேயே சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள், சற்று பிரிந்து இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில பிரிந்து கூட இருப்பாங்க அல்லது சண்டை போட்டு கூட பிரிஞ்சே வாழ்ற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல கேது இருந்தாலையும் சரியான தாம்பத்தியத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல அல்லது ஈடுபாடு இல்லாம இருக்கும் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும். மேலும் சனி ஒருத்தரோட ஜாதகத்துல நீசம் கம்ப்ளீட்டா ஆயிருந்தாக, இவங்க லக்னத்திலேயே அல்லது ராசியிலேயே மேஷத்திலேயே சனி இருக்குன்னாக, அது நீச பங்கம் ஆகலனாக அப்படிப்பட்டவர்களுக்கும் திருமணம் தாமதமாகுது. திருமணம் ஆன பின்பும் இடத்துல 35-36 வயசு கூட ஆயிடும் சில பேருக்குலாம். லக்னத்திலேயே சனி இருக்குன்னாக திருமணம் ஆன பின்பும் அவர்களுக்கு பெரிதாக தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதில்லை அல்லது இவங்களுக்கே கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயங்கள் தான். நம்ம ஜாதகத்தை பார்த்து இதை பத்தி டீட்டெயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.